ஏன் யாப்பேசுடைய ஜெபத்திற்கு தேவன் முக்கியத்துவம் தந்து, ஏன் யாப்பேஸ் இவ்வளோ அவன் சுயமாக ஜெபித்த ஜெபத்தை போல தோன்றிய ஜெபத்திற்கு தேவன் பதில் தந்தார் என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், யாப்பேஸ் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் நியாயாதிபதிகளின் நாட்களில் தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை சுற்றி இருந்த மற்ற மக்களும் அவர்களுடைய சொந்த விருப்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் தேவனை மறந்து விட்டு அந்நிய தேவர்களை தேடிக்கொண்டு தேவனுடைய வல்லமையை அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்காமல் தன் விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் தான் யாப்பேஸ் என்ற மனிதன் அந்த நாட்களில் பிறந்தான். அந்த நாட்களில் பிறந்த இந்த மனிதன், அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, அவனுடைய சகோதரரை காட்டிலும் இவன் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. அதற்கு ஒரு முக்கியம் உண்டு. யாப்பேசு அவன் வாழ்ந்த நாட்களில் மற்றவர்களைப் போல இருந்த ஒரு மனிதன் இல்லை. அவனுக்குள் ஒரு தாகம், அவனுக்குள் ஒரு பசி இருந்தது, அவனுக்குள் ஒரு ஏக்கம். இஸ்ரவேலின் தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கணும். என்னை சுற்றி இருக்கிற மக்களை நான் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கண்ட தேவனை தேடி ஓடுகின்றார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காணவில்லை. அவருடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் தேவன் எதுவும் செய்யாததை நான் பார்க்கின்றேன். ஆகையால் நான் என்னுடைய சகோதரரை போல நான் இருக்க மாட்டேன். மற்றவர்களை போல அந்த தெய்வத்தை இந்த தெய்வத்தை நான் தேடி போக மாட்டேன். நான் அந்த உண்மையான மெய்யான உயிரோடு இருக்கின்ற இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஆபிரகாமின் தேவனை நோக்கி நானும் கூப்பிட போகின்றேன் என்று அந்த யாப்பேஸ் என்ற மனிதன், அவன் பெயர் ஒரு சாபத்தின் பெயராய் இருந்தாலும் அவன் அந்த சாபத்தின் மத்தியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற ஒரு மனிதனாய் இருந்தான். இந்த வேதனையின் ஆழங்களிலிருந்து அவன் அறிந்து கொண்டது, என்னுடைய பிரச்சனைகளின் தீர்வு இந்த விக்கிரக தெய்வங்கள் அல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பால் என்ற தெய்வங்கள் அல்ல. என்னுடைய பிரச்சனைக்கும் என்னுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய அதிகாரமுடைய ஒரு கடவுள் இருப்பார் என்றால் அதுதான் இஸ்ரவேலின் தேவனாகிய தேவன். அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று அந்த யாப்பேஸ் என்ற மனிதன் கரங்களை உயர்த்தி அவன் ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே, என்னுடைய தாய் வேதனையில் என்னை பெற்றெடுத்தாங்க, என்னுடைய பெயரே சோகம், என்னுடைய பெயர் சாபம் என்று எனக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனால் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னுடைய தலை விதியை மாற்றக்கூடிய அதிகாரமும் கரத்தில் இருக்கின்றது ஆண்டவரே. என் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய அதிகாரமும் கரத்தில் இருக்கு ஆண்டவரே. ஆகையால் என் கரங்களை உயர்த்தி என்னை நீர் ஆசீர்வதியும் என்று யாப்பேஸ் என்ற மனிதன் ஜெபித்த நிமித்தம் தேவனாம் ஜெபத்தை கேட்டான் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்கின்றது, நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும், எந்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், ஒருவேளை தலைமுறையாக உங்க குடும்பத்தில் சாபம் இருந்தாலும், பலர் உங்களை பார்த்து நீ எதற்கும் உதவ மாட்டேன், உன் வாழ்க்கையில் எதுவும் லாக்கியாகாது என்று சொல்லியிருந்தாலும், நீங்களும் நானும் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வந்தோம் என்றால் அவரிடத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய எதிர்காலத்தின் அந்த தலை விதியை மாற்றக்கூடிய அதிகாரம் உடையவர் அவர் ஒருவரே. ஐயா, அம்மா, உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை குறித்து ஒருவேளை பலர் சபித்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில் எதுவும் வாய்க்காது என்று பலர் உங்களை பார்த்து சபித்திருக்கலாம், உங்க குடும்பத்தை பார்த்து சபித்திருக்கலாம், உங்க வியாபாரத்தை பார்த்து தவறாக பேசியிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் பெற்ற நம்முடைய தேவனிடத்தில் வருவோம் என்றால் அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் செவி கொடுக்கும் தேவனாய் இருக்கின்றார். அவரிடத்தில் எந்த மனிதனும் உண்மையோடு வந்து, ஆண்டவரே, என்னோடு நீங்க சந்திங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் சாபத்தை முறியுங்க என்று கேட்போம் என்றால் கட்டாயம் நிச்சயமாக தேவன் நம்முடைய எதிர்காலத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஐயா, எப்பேற்பட்ட தரித்திரமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், நம்முடைய தேவன் நேற்றும் என்றும் மாறாத தேவன். அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதம் அவர் கரத்தில் உண்டு. அவரை நோக்கி கூப்பிடுகின்ற எந்த ஒரு ஜனமும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவரிடத்தில் வந்து கேட்கும் பொழுது அவர் உண்மை உள்ளவர், கேட்கின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கின்றார்.